தேசிய குற்ற ஆவணக் காப்பகம் கடந்த 2023ஆம் ஆண்டில் தேசிய அளவில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அந்த புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,381 குற்றச்சம்பவங்களும், மகாராஷ்டிராவில் 47,101 குற்றச்சம்பவங்களும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் 45,450 குற்றச்சம்பவங்களும், மத்திய பிரதேசத்தில் 32,342 குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் 25,914 சம்பவங்களும், பீகாரில் 22,962 குற்றங்களும், ஹரியானாவில் 15,758 குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை விட பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் பெண்களுக்கு அதிக அளவில் குற்றங்கள் இழைக்கப்பட்டு பெண்கள் சமுதாயம் பாதுகாப்பின்றி உள்ளது என்பதை தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தியுள்ளன. தேசிய குற்ற ஆவணக் காப்பகம் கடந்த 2023ஆம் ஆண்டில் தேசிய அளவில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அந்த புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,381 குற்றச்சம்பவங்களும், மகாராஷ்டிராவில் 47,101 குற்றச்சம்பவங்களும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் 45,450 குற்றச்சம்பவங்களும், மத்திய பிரதேசத்தில் 32,342 குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் 25,914 சம்பவங்களும், பீகாரில் 22,962 குற்றங்களும், ஹரியானாவில் 15,758 குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை விட பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் பெண்களுக்கு அதிக அளவில் குற்றங்கள் இழைக்கப்பட்டு பெண்கள் சமுதாயம் பாதுகாப்பின்றி உள்ளது என்பதை தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் அம்பலப்படுத்தியுள்ளன.